வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக அளவுல மிகப்பெரிய ஒரு விருதான ஆஸ்கார் விருது, அந்த விருது வழங்கும் அந்த ஓட்டர்ஸ் மெம்பர்ஸ், அந்த மெம்பராக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் நேத்திக்கு வந்திருந்த செய்தி. அது குறித்து தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. உலக அளவில் திரைத்துறையின் உச்சபட்ச விருதாக கருதப்படும் ஆஸ்கார் விருதுக்கான குழுவில் இணைய அழைப்பினை பெற்றிருக்கும் அன்பு நண்பர் கலைஞானி திரு கமலஹாசன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். மொழி தேச எல்லைகளை கடந்து திரைத்துறையினர் மீது தாங்கள் செலுத்திய பெரும் தாக்கத்துக்கான தாமதமான அங்கீகாரமே இது. இன்னும் பல தேடி வரும் உயரம் தங்களுடையது அப்படின்ட்டாரு. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது ரொம்ப தாமதமா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அவருக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஏன்னா 7 படங்கள் அவரோட ஆஸ்காருக்கு போயிருக்கு. அந்த காலகட்டத்திலேயே அவர் கொடுத்துருக்கணும். இது லேட், டூ லேட், பட் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஆஸ்கர் அமைப்பின் அழைப்பு ஒரு மகிழ்வென்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வாழ்த்து சொற்கள் மேலும் மகிழ்வு, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது என்னன்னா ஒரு ஒட்டுமொத்தமா தமிழ் திரையுலகம், இந்திய திரையுலகத்துக்கே கிடைத்த ஒரு கௌரவம் தான் இது. இன்னைக்கு 23 இயர்ஸ் ஆஃப் பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரத்தோட சிறப்பு என்னன்னா, அந்த படத்தை வேற எந்த லாங்குவேஜ்லயுமே ரீமேக் பண்ண முடியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரைட்டரோ அந்த மாதிரியான நடிகர்களோ இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஒரு காமெடி ரயட் அப்படின்னு அதை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கதை அமைப்பு, அந்த மாதிரி நடிகர்கள், அந்த மாதிரி காட்சிகள், அந்த மாதிரி நகைச்சுவை கண்டினியூஸா நான்ஸ்டாப்பா, அது எல்லா விதமான காமெடியுமே இருக்கும். ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, டயலாக் காமெடி அப்படின்னு சொல்லி என்னென்ன விதமான காமெடி இருக்குமோ எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்திருப்பாங்க. அருமையான ஒரு திரைக்கதை. கிரேசி மோகன் இல்லைங்கிறத நம்ம இப்போதான் ஃபீல் பண்ணுறோம். அவர் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அவர் இல்லை அப்படிங்கிறப்ப கடந்த 20 வருடங்களாக 2005க்கு அப்புறம் கமலஹாசன் ஒரு முழு நீள நகைச்சுவை படமே நடிக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கு. அந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன உதாரணம், ஒவ்வொரு காட்சியுமே சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். தேவயானி அந்த படத்தில் ஒரே ஒரு காட்சியில் நடிச்சிருப்பாங்க. ரவிக்குமார் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, ஒரே ஒரு காட்சி தான் இருக்கு, நடிக்கிறீங்களான்னு. சரி, கமல் சார் படம் நடிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு காட்சி நடிக்கும் பொழுது அவங்க நடிச்சதை பார்த்து ஒட்டுமொத்தமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கைத்தட்டி, அந்த டெக்னீஷியன்லாம் பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அது பின்னாடி அதை டப்பிங்ல அவங்களே பேசினாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி கமல் சாரே கூப்பிட்டு தேவயானி பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள பேச வச்சு அந்த எவ்வளவு பெரிய மாத்திரைங்கிறது இன்னைக்கு ஒரு எபிக் சீனா, யாராலையும் மறக்க முடியாத ஒரு காட்சியா மாறிடுச்சு. அதே மாதிரி அந்த முன்னாடி பின்னாடி காட்சி, அது எப்படி எழுதியிருந்தாருன்னா, கிரேசி மோகன் போலீஸ் வண்டியை நிப்பாட்டுறாங்க, அவங்க போற வண்டியை நிப்பாட்டுறாங்க 2 போலீஸ்காரங்க அதுல இப்ப அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை, ஒரு கான்வர்சேஷன் எழுதிட்டாரு. அவர் டயலாக்லாம் எழுதல, இவங்க அந்த இடத்துல மாத்தி மாத்தி டயலாக போட்டு அதுவே ரொம்ப வந்துருச்சான். அதை ட்ரிம் பண்ணி கொண்டு வரதே பெரும்பாடா போச்சான் ரவிக்குமாருக்கு. அவ்வளவு ஒவ்வொரு நடிகர்களுமே ஆட் பண்ணி, கமல் ஒரு பக்கம், ஜெயராம் ஒரு பக்கம், ரமேஷ் அரவிந்த் ஒரு பக்கம், இந்த பக்கம் நாகேஷ், அப்புறம் இவர் நம்ம ராதாரவி, அந்த அவருடைய தம்பி எம்ஆர்ஆர் வாசு பையன் வாசு விக்ரம் ஒரு பக்கம், கோ பரதன் அப்படின்னு வரிசையா நான்ஸ்டாப்பா ஜோக்கு போயிட்டே இருக்குமே. இந்த பக்கம் நாகேஷ் வேற, நீங்க ஊதவே வேண்டான்னு சொல்லி அவரை வச்சு ஒரு காமெடி. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் காட்சி, இது எல்லாமே. இப்ப ஜெயராம் எல்லைக்கு போயிருக்காரு, காஷ்மீர்ல ஒரு ஷூட்டிங்க்கு போயிருக்காரு. ஷூட்டிங் போகும்பொழுது அந்த இடத்துல ஷூட் பண்ணக்கூடாது போல் இருக்கு, ராணுவம் சுத்திட்டாங்களாம். அந்த ராணுவத்துல ஒரு தமிழர் இருந்திருக்காரு. அவர் விளக்கி சொல்லி ஜெயராம பத்திலாம் சொல்லி அவங்க அப்புறம் வேற இடத்துல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த வீரர் சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கு இவ்வளவு உடம்பு ஃபுல்லா இவ்வளவு புல்லட் ப்ரூஃப், அது இது, இவ்வளவு வெயிட்டு, கன்னு, இவ்வளவு தூக்கிட்டு நிற்போம். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை இருக்கும். அது முடிச்சுட்டு போய் தூங்கும் பொழுது நான் ஒரு 3 படம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பஞ்சதந்திரம் ஒரு படம். இந்த படத்தை பார்த்தோம்னா எனக்கு கவலை எல்லாம் போயிடும், நான் ரொம்ப ஹாப்பியா தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே அந்த காலகட்டம், அப்பெல்லாம் அந்த வீடியோ கேசட் இருந்த, அந்த சிடி இருந்த காலகட்டத்தில் எல்லாருமே பஞ்சதந்திரம் ஒரு காப்பி வச்சிருப்பாங்க. அது ஒரு லைப்ரரி மாதிரி, அது ஒரு காப்பி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியாக அமைந்த படம்.
அதான் இது வந்து பார்ட் 2 அப்படிங்கிறாங்க. பார்ட் 2லாம் எடுக்கக்கூடாது. பார்ட் 2 எடுத்து அதை கெடுத்துடக்கூடாது. அது அப்படியே நல்ல விஷயங்களை அப்படியே விட்டுறணும். பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி கிரேசி மோகன் இல்லாம சொதப்பி வச்சு அந்த பார்ட்டுடைய நல்ல பேரை கெடுத்துடக்கூடாது. அது அப்படியே அந்த இதோட விட்டுறணும். அது ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபுல் லெங்த் காமெடி படங்கள் பண்றதுக்கு அப்படிங்கிறது சவாலான விஷயம். அது கமல் மாதிரி ஒரு உலக நாயகன், ஒரு பெரிய நடிகர், அவர் கீழே இறங்கி வந்து காமெடி பண்ணணும். அதாவது என்னன்னா, காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொன்னாலும் இது வந்து ஒரு கதாநாயகனே ஃபுல்லா காமெடி பண்றது. இப்பெல்லாம் வந்து ஃபுல்லா ஆக்ஷன் படங்களாக தான் இருக்கு. எல்லாமே கன்னு, கத்தி, துப்பாக்கின்னு இப்படி அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் முழு காமெடி பண்ண முடியுமா அப்படின்னா கமலால பண்ண முடியும். ஆனா இது பண்ணக்கூடாது. பஞ்சதந்திரன் 2 பண்ணக்கூடாது. வேற சப்ஜெக்ட், வேற ரைட்டர்ஸை வச்சு ஒரு ஃபுல் லெங்த் காமெடி தாராளமாக அவரால் இப்பயும் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, பல படங்கள் அது அவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஹரே ராதா ஹரே கிருஷ்ணாலாம் பயங்கர ஹிலேரியஸா இருக்கும். அந்த மாதிரி தெலுங்குலையும் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணக்கூடிய திறமை உள்ளவர் தான். கரெக்டான ரைட்டர் அமையணும். ஏன்னா கிரேசி மோகன் கமல், கிரேசி மோகன் 50% எழுதுனா கமல் அதை 100% மாத்திடுவாரு. அந்த ஒரு டைலாக், ஒரு சைக்கிளிஸ்ட், டெரரிஸ்ட், அந்த மாதிரி வசூலிஸ்ட்னு ஒரு டைலாக் வரும். அதை அப்படி இப்போ ஒரே டேக்ல பேசிட்டு போவார். சான்ஸே கிடையாது. அதெல்லாம் வேற யாராலையுமே பண்ண முடியாது. அது அந்த மாதிரி இமேஜின் பண்ணி அப்படியே அசால்ட்டா பேசிட்டு போவார். வசூல் ராஜால பல டைலாக்குக்கு உயிர் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் அமையணும். இப்போ நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அப்படி ஒன்று அமைஞ்சு ஒரு முழுநீள நகைச்சுவை படத்தில் கமலஹாசன் ஒரு 20 வருஷம், 2005க்கு அப்புறம் கடைசியாக மும்பை எக்ஸ்பிரஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முழுநீள காமெடி படமே இல்லை. படங்களில் காமெடி அங்கங்கே வந்திருக்கும். தசாவதாரத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் பல்ராம் நாயுடு. அதோட சரின்னு நினைக்கிறேன். அவர் இப்போ நடுவில் ஒரு 4 வருஷம் நடிக்கவே இல்லை. இப்போ கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தான் இதில் நடித்தார், விக்ரம் நடித்தார். அதை விட்டோம்னா கூட பெரிய லாஸ் தான். கமலஹாசன் வந்து முழுநீள நகைச்சுவை படங்கள் பண்ணாதது மிகப்பெரிய லாஸ் தான். அவர் பண்ணணுங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும். இந்த 23 இயர்ஸ் ஆஃப் பஞ்சதந்திரம், சிம்ரனோட கேரக்டர் சூப்பராக இருக்கும். அதில் வேற யாரையுமே நம்ம விட முடியாது. அந்த 5 பேர் பஞ்சதந்திரம் ஐங்குறும் தாடிகள்னு சொல்லுவாங்கல்ல, 5 பேருமே கலக்கியிருப்பாங்க. ஸ்குவிட் கேம் ஃபைனல் சீசன் வந்துருச்சு. ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டேன் நேற்று. ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பிஞ்சு வாட்ச்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணி முடிச்சாச்சு. பிரமாதமாக இருக்குது. ஃபைனல் சீசன் வந்து உள்ளதுலேயே பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு சீசன் பார்த்துட்டு செகண்ட் சீசன் பார்க்காம கூட அதை டைரெக்டாக தேர்ட் சீசன் பார்க்கலாம். சில பேர் செகண்ட் சீசன் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு இன்பிட்வீனாக இருக்கும். ஏன்னா ஃபுல் கதையை சொல்லி முடியாமல் பாதியில் முடிஞ்சிருக்கும். பட் இது பார்க்குறப்ப தான் ஏன் செகண்ட் சீசன் வந்துச்சுங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா அவர் திரும்பி போவார். அந்த பிளேயர் நம்பர் 456 ஹீரோ, அவர் திரும்ப அந்த தீவுக்கு போறாரு. 2வது தடவை விளையாட போறாரு. ஒரு 2 டைலாக் மிக முக்கியமான டைலாக். அதுல வில்லன் வந்து அவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இன்னும் உனக்கு மனிதாபிமானத்து மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு டைலாக் வந்து நோபடி ஹாஸ் ஒன் ட்வைஸ் அப்படின்னு ஒரு டைலாக். இந்த 2 டைலாக் முத்தாய்ப்பான டைலாக், பிரமாதமா இருக்கு. பிளேயர் நம்பர் 456 இஸ் இம்மார்டலைஸ்டு அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன்.